இந்த எடை நீங்கள் இந்த துணியை வந்து இது மாதிரி பிடிச்சி இழுத்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்தீங்கனாலும் டைட்டாக இருக்கும். இந்த வாட்டத்தில் நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா லப்பர் மாதிரி இருக்கும். இதுக்கு தாண்டக்கூடாது, உள்ளே வந்து தாண்டக்கூடாது. நீங்கள் அதே ஷேப்பில் இப்படி கொண்டு வந்து இப்படி வி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 2 சைடும் இதே மார்க் வேணும் அப்படின்னா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா லைனிங் ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கட்டிங் பண்ணணும் அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 வீடியோ போட்டிருக்கிறோம். அதாவது ப்ளவுஸுடைய ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பேக் பார்ட், இந்த ப்ளவுஸுடைய பேக் பார்ட் வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 2 வீடியோ பார்க்காதவங்க வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த வீடியோ டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து அந்த 2 பார்ட்டும் வந்து பார்த்துக்கலாம். மேலே ஐ பட்டன்லையும் கிடைக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸில் லைனிங் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் இந்த சைடு. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். வந்து பாருங்கள், இது வந்து பேக் வந்து இங்கே கட் பண்ணியிருக்கிறோம். இப்படி கட் பண்ண பிறகு கிளாத் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கிளாத்தை நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். அதான் பாருங்கள், இப்படி வந்து இப்படி மாற்றி போட்டுக்கணும். இப்படி மாற்றி போட்டுட்டு என்ன செய்யணும், ஃப்ரண்ட் இதில் தான் வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த ஷேப் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்லீவ் கட் பண்ண ஷேப்பு, இந்த ஷேப் கிட்ட தான் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணணும். அதாவது கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி, நார்மல் ஸ்ட்ரைட் கட்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த சைடு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஸ்டிப்புக்காக இந்த துணி எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து கட்டிங்கோட மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் கட்டிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு துணி வந்து எக்ஸஸாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஹூக் பட்டி, ஐ பட்டிக்கு, கழுத்து தைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு துணி வந்து தாராளமாக கிடைக்கும். ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம வந்து போட்டு கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும், ப்ளவுஸோடைய நீட்னஸும் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்குவோம். ஃப்ரண்ட் பார்ட்டுடைய பேட்டர்ன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுடைய பேட்டர்ன் இது தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதாவது ஆமூலில் வந்து 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுருப்போம். சைடில் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு, அதே மாதிரி கழுத்துக்கு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஐப்பட்டி ஊக்பட்டி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுருப்போம். கீழே வந்து இங்கே கப்புக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருக்குறோம். ஸோ மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச் விட்டுருக்குறோம். எல்லாமே வந்து உங்களுக்கு மார்க்கிங் வந்துடும். அதே மாதிரி டாட் வந்துட்டு மெயின் டாட்டு, ஹூக்பட்டி ஐப்பட்டி வரக்கூடிய அந்த டாட்டு, அதுக்கப்புறம் ஆமோல் டாட்டு, சைடு டாட்டு, ஆமோல் டாட்டு, மெயின் டாட்டு. ஸோ 3 டாட்டுக்கும் நம்ம மார்க் வந்து பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி வந்து ஒரு ஊசி எடுத்துங்க. இந்த மாதிரி ஊசி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அட்டையில் வரும் உங்களுக்கு. ஸோ அட்டையில் வரும்பொழுது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த மார்க்கிங்கில் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஹோல் போட்டுருங்க. இப்படி வந்து ஹோல் போட்டுட்டிங்கன்னா மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 3 இடத்துல இந்த மாதிரி ஹோல் போட்டுருங்க. அதே மாதிரி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அர்க்காத் பண்ணியிருப்போம். இங்கே சைடில் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அர்க்காத் வந்துடும். நீங்கள் ஈஸியாக வந்து தைச்சிக்கலாம். இது எவ்வளோ பிடிக்கணும், டாட் பிடிக்கணுன்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அர்க்காத் வந்துடும். இந்த டாட்டும் பார்த்தீங்கன்னா மீதி இடம் நம்ம பிடிச்சா போதும். இதுவும் மீதி இடம் பிடிச்சா போதும். மீதி இடம்னா ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ அதை நம்ம தைக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங்கும் கட் பண்ணலாம், கிராஸ் கட்டிங்கும் வந்து நம்ம கட் பண்ணலாம். 2த்துக்கும் ஒரே பேட்டர்ன் தான், பெருசாக வித்தியாசமே எதுவுமே இல்லை. எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்த்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் கட்டிங் பண்ணுறீங்கன்னா கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ஸ்ட்ரைட் கட்டிங் நார்மல் ப்ளவுஸ். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஸ்ட்ரைட் கட்டிங் வேணால் பேட்டர்னை வந்து இந்த மாதிரி போட்டுங்க. கரெக்டாக இந்த ஷேப் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்படியே மார்க் பண்ணி நீங்கள் கட்டிங் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங், சரிங்களா. கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்படியே வச்சுக்கிட்டு பேட்டர்னை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். பேட்டர்னை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக வைக்கணும், சரிங்களா. அதாவது இது இந்த மாதிரி வேணால் உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் பண்ணிவிடுங்க. கிராஸ் கட்டிங் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா துணியை நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம். இப்படி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டம் வரும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். திருப்பி போட்டு இப்போ இதே பேட்டர்ன் நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக போட்டு, இது வந்து இப்படி போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டு, இந்த பேட்டர்னை இப்படி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இழையெல்லாம் கிராஸ் ஆகிடும், சரிங்களா. அதை பாருங்கள், இந்த இழை நீங்கள் இந்த துணியை வந்து இது மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்திங்கனாலும் டைட்டாக இருக்கும்.
இந்த வாட்டத்தில் நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா லப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா இது கிராஸ் கட்டிங். கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் மட்டும் நம்ம இப்படி கிராஸாக போட்டு கட் பண்ணும்பொழுது கிராஸ் கட்டிங், அதான் வித்தியாசம். உங்களுக்கு கிராஸ் கட்டிங் வேணுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் வேணும்னாக்கா ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணியிருந்த பாருங்கள், இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட்டு கட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க, ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சுடிதாருடைய நெக் பேட்டர்ன், ப்ளவுஸுடைய நெக் பேட்டர்ன் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணும்போது இந்த பேட்டர்னை வந்து ஒரு கையால் அழுத்தி பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து நகராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணும்போது முக்கியமாக இந்த டீஸ் கட்டியை வந்து ஷார்ப்னஸாக வச்சுக்கணும். ஷார்ப்னஸாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அர்க்காத்லாம் மார்க் பண்ணோம். இந்த பாருங்கள், இது வந்து அர்க்காத் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து சைடு அர்க்காத் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்காக வேண்டி அர்க்காத் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு டாட்டுக்கு அர்க்காத் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கே உள்ளே வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ உள்ளே வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேனால் இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க் வந்துருச்சு பாருங்கள். இது நீங்கள் சாக் பீஸால் கூட இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் ப்ளவுஸ் வந்து நீங்கள் பேனாவில் மார்க் பண்ணாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லை டீஸ் கட்டியில் மார்க், உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு கழுத்து இறக்கம், ஃப்ரண்ட்டோடைய கழுத்து இறக்கம் இதுவே போதுமா அப்படின்றத பாருங்கள். அதாவது இந்த கழுத்தோடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வச்சுருக்குறோம். ரொம்ப உங்களுக்கு வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் நீங்கள் கீழே இறக்கிக்கலாம். 5 இன்ச் வச்சுக்கலாம், இல்லை 5.5 இன்ச் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து கழுத்தோடைய இறக்கம் வந்து இப்படி இறக்கி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷேப் எடுத்து இப்படி இறக்கிக்கணும். உங்களுக்கு இறக்கத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை, இங்கே தான் இறக்கணும். கழுத்து இறக்கணும்னு சொன்னால் இங்கே தான் இறக்கணும். இங்கே எதுவுமே நீங்கள் வந்து கை வைக்க தேவையில்லை. கழுத்து இறக்கம் வேணும்னா மட்டும் நீங்கள் இப்படி ஷேப் எடுத்து, இது வந்து பேட்டர்னுடைய அளவு. இதை பாருங்கள், இது வந்து பேட்டர்னுடைய அளவு. உங்களுக்கு 1/2 இன்ச் இறக்கம் வேணால் இந்த மாதிரி 1/2 இன்ச் இறக்கிங்க, இல்லை 1 இன்ச் இறக்கம் வேணால் இந்த மாதிரி 1 இன்ச் இறக்கிங்க. இறக்கி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரவுண்ட் நெக்கு தான் கட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு வந்து லீஃப் நெக் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், பா நெக் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பேக்கில் எப்படி நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைனாக கூட நீங்கள் வந்து நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லாத பாருங்கள், இதுக்கு தாண்டக்கூடாது, உள்ளே வந்து தாண்டக்கூடாது. நீங்கள் அதே ஷேப்பில் இப்படி கொண்டு வந்து இப்படி வி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை பா ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை லீஃபில் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து லீஃபாக கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் வராது. இப்போ இந்த நார்மலாகவே பேட்டர்ன் இருக்கிற அளவில் நம்ம வந்துட்டு ரவுண்ட் நெக் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு வந்து கரெக்டாக அந்த மார்க்கிங் மேலே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். எதுவும் டிஃப்ரெண்ட் பண்ணி கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அர்க்காத்லலாம் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிங்க. ஏன்னா சாக் பீஸ் வந்து கலைஞ்சிடலாம். ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையும் அந்த அர்க்காத் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 2 சைடும் இதே மார்க் வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஊசியால் இந்த மாதிரி வந்து துணியில் குத்தி அந்த சைடும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தைக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த டாட்லாம் எப்படி பிடிக்கணும் அப்படின்றத. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஃபினிஷிங் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த பேட்டர்ன் வேணும்னாக்கா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி.